வணக்கம் ஆர் வெல்கம் பேக் டு டெக்னோ தமிழச்சி சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் மேகஸ்ரீ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி நம்ம மொபைல் ஃபோனை வந்து வெப்கேமாக யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நம்மளுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வேணும். அது எந்த மாதிரியான சாஃப்ட்வேர்னா YOYUR சாஃப்ட்வேர் தான் வேணும் நம்மளுக்கு. இந்த சாஃப்ட்வேரை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணலாம், எப்படி ப்ராசஸ் பண்ணலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சாஃப்ட்வேருக்கான லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை செக் பண்ணி பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக டவுன்லோட் பேஜுக்கு எடுத்துகிட்டு போயிடும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கூகுள் க்ரோமை ஓப்பன் பண்ணிக்கலாம். லிங்க்கு தரவங்க வந்து லிங்க்கை ப்ரெஸ் பண்ணிட்டு உள்ளே போய்க்கோங்க. ஸோ லாங் மெத்தடில் வந்து நான் உங்களுக்கு கிளியராக வெரிஃபை பண்ணிக்கிறேன். அப்படி இந்த மெத்தடில் வந்தால் கூட உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ YOYUR அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. YOYUR. ஸோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட். இதுதான் www.e2esoft.com அப்படின்ற வெப்சைட் தான் அவங்களது அஃபிஷியல் வெப்சைட். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அஃபிஷியல் பேஜ் தான், இதுதான் அதோட அஃபிஷியல் பேஜ். ஸோ விண்டோஸ்க்கான லிங்க், அதாவது விண்டோஸ்க்கான ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணனால நான் டவுன்லோட் பண்ண தேவையில்லை. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்கள் மொபைல்லையும் டவுன்லோட் பண்ணிக்கணும். அதே ப்ளே ஸ்டோரில் போயிட்டு YOYUR டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப் கிடச்சிரும். ஸோ இப்போ வந்து நம்ம டவுன்லோட் பண்ண சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. தென் நம்மளோட ஃபோன்லேயும் இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நாம் வந்து டேபோட கனெக்ட் பண்ணியாச்சு. நான் டேபோட தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம டேப்லையும் மானிட்டர்லையும் ரெண்டுத்துலேயும் கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து மெயின் ப்ராசஸ் என்னென்னா, ரெண்டுமே ஹாட்ஸ்பாட் ஒய்ஃபை ரெண்டும் கனெக்ட் ஆகிருக்கணும். ஹாட்ஸ்பாட்டும் ஒய்ஃபை இருந்தால் தான். ஸோ அதாவது ஹாட்ஸ்பாட் த்ரேட்டிங் மெத்தட் தான் நம்மளுக்கு வேணும். ஸோ அதுக்கு அந்த மெத்தடுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா, நான் வீடியோ டிசேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் யூஎஸ்பியாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். பெஸ்ட்டு வேணால் யூஎஸ்பி தான். எப்படின்னா ஒய்ஃபைலேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒய்ஃபைனா நம்ம வந்து ஒய்ஃபை கனெக்ஷன் கரெக்டாக இல்லைன்னா அது வந்து டிலே ஆகும், கரெக்டாக வீடியோ கரெக்டாக இருக்காது. ஸோ நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். யூஎஸ்பின்னா நம்மளுக்கு எந்த கனெக்ஷனும் தேவையில்லை, டேரெக்டாக ப்ளக்காக இருக்கனால எந்த கனெக்ஷனும் தேவையில்லை. ஸோ யூஎஸ்பியில் வந்து யூஎஸ்பி ரேட்டிங், இப்போ கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணணுன்னா அது கம்ப்யூட்டரில் வந்து ஒய்ஃபை இல்லைன்னா நீங்கள் யூஎஸ்பி ரேட்டிங்கில் தான் யூஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி தான் இதுவும் யூஎஸ்பி ரேட்டிங் தான். யூஎஸ்பி வச்சு கனெக்ட் பண்ணிட்டு த்ரேட்டிங்கில் போயிட்டு யூஎஸ்பி ரேட்டிங் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா யூஎஸ்பி ரேட்டிங் ஆகும். ஸோ அந்த யூஎஸ்பி ரேட்டிங் பண்ணிங்கன்னா ஈஸியாக கனெக்ட் ஆகும். ஈஸியாக கனெக்ட் ஆன வே வந்து யூஎஸ்பி ரேட்டிங் தான். ஸோ யூஎஸ்பி ரேட்டிங் வழியாக நீங்கள் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் வந்து பிளாங்காக தான் இருக்குது. YOYUR ஓப்பன் பண்ணவுடனே இந்த மாதிரி டிஸ்பிளே தான் வரும். ஸோ நான் இப்போ வந்து டேப்பில் வந்து ஆன் பண்ணிட்டேன். அதுலேயும் இதே மாதிரி ஸ்க்ரீன் தான் வரும். ஆட்டோமேட்டிக்காக டக்குன்னு கனெக்ட் ஆகிடும். யூஎஸ்பியில் இருக்கனால ஆட்டோமேட்டிக்காக டக்குன்னு கனெக்ட் ஆகிடும். ஸோ இதுதான் அந்த மெத்தட். இது யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் வரும். கண்டிப்பாக ஒரு ரிசல்ட் வரும். கரெக்டான உங்களுக்கு போய் பார்த்தீங்கன்னா வெப் கேமரா வந்து மொபைலிருந்து அப்படியே சிஸ்டமில் தெரியுது. இது கண்டிப்பாக வேலை செய்யும். தேங்க்யூ. இது ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும். தேங்க்யூ.